ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. சில கதைகள் வந்து நம்மளோட அடிப்பட்ட மனசை அப்படியே தொட்டுட்டு போகும். இன்னும் சில கதைகள் அந்த மனசுல ஆழமா பதியும். ஆனா ஒரு சில கதைகள் மட்டும்தான் அந்த மனசுக்கு மருந்து போட்டு அந்த மனசையே குணப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கதையில வந்து ஒரு டாக் ஒன்று இருக்கும். அதை சாதாரணமான ஒரு பெட் டாக்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு பிலாசபர், அவர் ஒரு டீச்சர் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அந்த கதையவே அந்த டாக் தான் நமக்கு சொல்லும். அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதையே போகும். அதுவும் அந்த கதையோட கிளைமேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவ்வளோ சூப்பரான கிளைமேக்ஸ். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. இது உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு கதை. அதோட ஃபிலிம் ரோல் 5 ஸ்டார் மூவியும் கூட. ஸோ கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் என்னன்னு தெரியும்ல. உங்களோட ஃபிலிம் ரோல் ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2019 வருஷத்துல ரிலீஸ் ஆன தி ஆர்ட் ஆஃப் ரேசிங் இன் தி ரெயின்ன்ற ஒரு எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். அந்த கதை வந்து முழுக்க அந்த டாகோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதோட வாய்ஸ் ஓவர்ல தான் போகும். சோ நம்மளும் அதே ஸ்டைல்ல போயிடலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு வீட்டுக்குள்ள வயசாகி போயிருக்கிற ஒரு கோல்டன் ரெட்ரீவர் டாக் ஒன்னு படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த டாகோட மைண்டுக்குள்ள ஓடுற விஷயங்கள் அப்படியே நம்ம காதுகளுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. என்னோட பேரு என்சோ. என்னால எழுந்து நிக்க கூட முடியல. உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. என்னால மனுஷங்க மாதிரி பேச முடியாது. ஏன்னா என் நாக்கு ரொம்ப நீளமா தட்டையா இருக்கும். அப்படியே எனக்கு தூக்கமா தான் வருது. ஆனா நான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் டென்னி வந்துருவான். ஏன்னா என்னோட உலகமே என் டென்னி தான் எப்படின்னு என்சோ புலம்பிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு டென்னி வராரு. இவரு தான் என்சோவுடைய ஓனர், சாரி என்சோவுடைய ஃப்ரெண்டு. என்சோ எங்க இருக்க அப்படின்னு தேடிக்கிட்டே என்சோ படுத்துக்கிட்டு இருக்கிறத அவரு பாக்குறாரு. சோ என்சோவோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்ற விஷயம் டென்னிக்கு புரிய வருது. நீ ஒன்னும் கவலைப்படாத என்சோ, நான் இருக்கேன் உனக்கு, சரியா அப்படின்னு மெதுவா என்சோவை தூக்கிக்கிட்டு அவரு போறாரு. டென்னியோட குரலை கேட்கும் பொழுதே என்ன நினைச்சு அவன் ரொம்ப சோகமா இருக்கான்னு எனக்கு புரிய வருது. என்னால மட்டும் டென்னி கூட பேச முடிஞ்சதுன்னா, ஏ டென்னி என்ன நினைச்சு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிருப்பேன். ஏன்னா டிவில ஒரு டாக்குமெண்ட்ரிய பார்த்தேன். அதுல ஒரு டாக் ஒன்னு இறந்து போயிடுச்சுன்னா அடுத்த பிறவில அது மனுஷனா தான் பிறக்குமா. அப்படின்னா நான் இறந்து போனாலும் திரும்ப மனுஷனா பிறந்து என் டென்னி கிட்டயே வருவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் டாகா வாழ்ந்தேன், டென்னி கூட இருந்தேன் இப்படின்ற விஷயம்லாம் நான் மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் ஞாபகமே இருக்காது, எல்லாமே மறந்து போயிடும். ஆனா அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் டென்னியை எப்படி பார்த்தேன், டென்னி கூட எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தேன்றத என் மனசுல ஆழமா நான் பதிய வச்சுட்டேன்னா கண்டிப்பா நான் மறுபிறவி எடுக்கும் பொழுதும் எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். என் வாழ்க்கைய பத்தி திரும்பவும் நான் நினைச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தம்மா துண்டு பப்பியா என் அண்ணன் தங்கச்சிங்க கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டென்னி வந்தாரு. நான் டென்னியை முதல்ல பார்த்தது அப்பதான். டென்னி என்ன தொட்ட உடனேயுமே நான் மத்த டாக்ஸ் மாதிரி கிடையாது, வித்தியாசமான டாக்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கும் டென்னியை பார்த்த உடனேயுமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஸோ டென்னிக்கும் என்ன வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. கடைக்காரமா எனக்கு இந்த டாக் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா சார், உண்மையிலேயே ரொம்ப நல்ல டாக் சார். வேற ஒரு கஸ்டமர் இந்த டாக வேணும்னு சொன்னாரு, நீங்க மட்டும் எடுக்கலனா அவங்களுக்கு தான் கொடுத்துருப்போம் இப்படின்னு கடைக்காரமா சொல்லுதுல. இது பொய்யுங்க. யார் எங்களை வாங்க வந்தாலும் இதே டயலாக தான் சொல்லி ஏமாத்துவாங்க. ஆனா எது என்னவோ என் டென்னி என்ன வாங்கிட்டான். அப்படியே கார்ல என்ன உட்கார வச்சுக்கிட்டு வேகமா வண்டியை ஓட்ட ஜாலியா அந்த ஊரையே சுத்தி பார்த்துக்கிட்டு டென்னியோடைய ஒர்க் ஷாப்புக்கு போனேன். டென்னியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்னடா புதுசா டாக வாங்கிட்டு வந்து நிக்கிற? நானும் வாங்கணும்னு நினைச்சு போகவே இல்ல. ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது பப்பீஸ்னு ஒரு போர்டை பார்த்தனா, சரி சும்மா பார்க்கலான்னு போகும்பொழுது ஏன்னு தெரியல இந்த பப்பிய பார்த்த உடனேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் வாங்கிட்டேன். இவர் பேரு என்சோ தெரியுமா? சூப்பரா இருக்குடா இப்படின்னு டென்னி பேசும்போது தான் எனக்கே தெரிய வந்தது என்னோட பேரு என்சோ அப்படின்னு. எனக்கும் அந்த பேரு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்சோ ஃபெராரின்றவரு ஒரு இட்டாலியன் ரேஸ் டிரைவர். அவரு தான் ஃபெராரியோடைய ஃபவுண்டரா. சோ எனக்கு இந்த பேரு ஓகே தான். அப்புறம் டென்னி அவருடைய வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இது என் வீடும் கூட. வீடு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா புல்லு தரையை தான் காணோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த புல்லுல வர ஸ்மெல்லுனால என்னால ஒழுங்கா மூச்சா போகவே முடியாது. ஆனா இந்த தரையில எனக்கு மூச்சா போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு போகலான்னு ட்ரை பண்ணா டென்னி என்ன தூக்கி கொண்டு போய் வெளியே புல்லு தரை கிட்ட விட்டுறாரு. எனக்கு புல்லு தரனா பிடிக்கவே பிடிக்காது. நான் போகவே மாட்டேனே. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பேசுறது டென்னிக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல சொல்லலாம். ஏன்னா டென்னி மூஞ்ச பாருங்க, ஒரே குழப்பத்துல இருக்காரு ஆளு. ஆனா நான் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு போன உடனேயுமே நான் ஜாலியா மூச்சா போனேன். ஆனா டென்னி என்ன திட்டவே இல்ல. அன்னில இருந்து நான் வீட்டுக்குள்ள மட்டும்தான் மூச்சா போவேன். அவரை டென்னி கூட சேர்ந்து ஒரு டப்பா மாதிரி ஒரு பொருளை பார்ப்பேன். அதுக்குள்ள மனுஷங்களா இருப்பாங்க. டைம் போக போக தான் எனக்கு புரிய வந்தது அதோட பேரு டிவியா. அதுல இந்த கார்லாம் வேகமா ரேஸ் போறத நானும் டென்னியும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியே என் கையை டென்னி பிடிச்சுக்கிட்டு காரோடைய ஆக்சிலரேட்டரை அழுத்துற மாதிரிலாம் பண்ணும்பொழுது எனக்கே ஒரு கார் ரேஸ் டிரைவர் ஆகணும்னு ஆசை. ஆனா என்ன செய்யறது, நான் ஒரு சாதாரண டாக் தானே. ஆனா இந்த காரு ரேஸ்
ரேஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் ஒரு ரேஸ் டிரைவரா ஆவேன் அப்படின்னு. எனக்கு இந்த ஆசை ஏன் வந்தது அப்படின்னா, டென்னியும் ஒரு கார் ரேஸ் டிரைவர் தான். சோ அதனால ரேசிங்க்கு போகும்பொழுது எப்பவுமே டென்னி என்ன கூட கூட்டிட்டு போவாரு. டென்னி சும்மா வேற லெவல்ல கார் ஓட்டுவாரு. அதுவும் ஒரு தடவை ரேஸ்ல போகும்பொழுது திடீர்னு மழை வந்துருச்சு. எல்லாரும் ஷாக் ஆனாங்க. ஏன்னா எந்த ஒரு ரேஸ் கார் டிரைவரும் ஈரமான ரோட்ல இதுக்கு முன்னாடி கார் ஓட்டினதே கிடையாது. ஆனா என் டென்னிக்கு இதெல்லாம் கை வந்த கலை. அந்த ரேஸ்லயும் என் டென்னி ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனேயுமே நேரா டென்னி என்னதான் வந்து தூக்குனாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா. சோ அதுக்கப்புறம் டென்னி நிறைய ரேஸ்ல கலந்துகிட்டாரு. அது எல்லாத்தையும் நானும் உட்காந்து டென்னியோடைய நண்பனா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டென்னியோடைய ஆசையே இந்த உலகத்துடைய மிக சிறந்த ரேஸ் கார் டிரைவர் சாம்பியனா ஆகணும்ன்றது தான் ஆசை. எனக்கும் அதே ஆசை தான். ஏன்னா டென்னி மற்ற பசங்க எல்லாருக்குமே ரேஸை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நான் ஓரமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் மட்டும் ஒரு மனுஷனா இருந்திருந்தேன்னா எனக்கும் டென்னி சொல்லி கொடுப்பார்ல, நானும் கண்டிப்பா ரேஸ் ஓட்டி ஒரு சாம்பியன் ஆவேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நடக்காததுன்னு இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, டென்னி கிட்டயே நான் ரேசிங்க கத்துக்கிட்டு கண்டிப்பா சாம்பியனா ஆவேன். சோ அதனால இப்பையில இருந்தே நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். டென்னி கூட உட்காந்து ரேசிங் எல்லாம் பார்த்து நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். சோ இப்படியே நாட்கள் போச்சு. நானும் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். எல்லாமே ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த பொண்ணு எங்க வாழ்க்கையில வந்தா. என்ன கடைக்கு வெளியில கட்டி போட்டுட்டு இந்த டென்னி உள்ள போயிட்டு ஒரு பொண்ணு கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆளு யாரா அவ, வெளியா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண. ஒரு வழியா அந்த பொண்ணு வந்தா. என்சோ இங்க பாரு, இவங்க தான் ஈவ் இப்படின்னு டென்னி எனக்கு இன்ட்ரோ கொடுக்க வேகமா நான் அந்த ஈவ் பொண்ணு பக்கத்துல போனா ஒரே ஸ்மெல்லு. கைக்கு ஒண்ணு, காலுக்கு ஒண்ணு, மூஞ்சுக்கு ஒண்ணுன்னு ஒவ்வொரு கிரீம் போடுவா போல. அவ்வளோ ஸ்மெல்லு. அதோட ஆளு நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்காங்க. தினமும் குளிப்பாங்க போல. அதனாலதான் டென்னிக்கு அந்த ஈவ பிடிச்சிருக்கு போல. இந்த மாதிரி கடைக்குள்ள போயிட்டு வெளியே வந்தாலே இந்த டென்னி எனக்கு தின்றதுக்கு பிஸ்கெட்டை கொடுப்பாரு. ஆனா இப்ப என்ன கண்டுக்காம அந்த பொண்ணு கூடயே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு செம்மையா கடுப்பாச்சா. அந்த பொண்ணு கூட பேசினது போதும் வாடான்னு இழுத்துட்டு வேகமா போனேன். அப்பையும் கண்டுக்கலங்க அந்த டென்னி. அந்த அளவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சு போயிருக்கு போல. என்ன அப்படியே இழுத்து கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட பிட்ட போட்டு இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிட்டாருங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா எல்லாரும் ஜாலியா பேசுறாங்க. எப்பாடா இதோட இந்த பொண்ணை நம்ம வாழ்க்கையில பார்க்க மாட்டோம்னு நினைச்சா அடுத்த நாளே டென்னி கூட ரேஸ்ல என் பக்கத்திலே அந்த பொண்ணு நின்னுகிட்டு டென்னி வேகமா ஓட்டு ஓட்டுன்னு கத்த. எனக்கு எவ்வளவு வயிற்றுச்சல் ஆயிடுச்சு தெரியுமா. ஏன்னா இந்த ஈவுக்கு ரேசிங்க பத்தி ஒரு சொட்டு கூட தெரியாது. போற போக்க பார்த்தா டென்னி கூட நம்ம மட்டும் தான் கார்ல போய்கிட்டு இருக்கோம். இந்த ஈவும் வந்துருவாளோ அப்படின்னு நினைச்சேன். காருக்குள்ள இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. அதுவும் வந்தது மட்டும் கிடையாது, டிவில எனக்கு பிடிக்காத பூனைகளுடைய வீடியோவை போட்டுட்டு சோ ஸ்வீட் அப்படின்னு வேற சொல்லி என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த ஈவு. வேலையை முடிச்சுட்டு நானும் டென்னியும் பார்க்ல விளையாடுவோம். ஆனா இப்போ வேலையை முடிச்சுட்டு நேரா இந்த ஈவு இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. வெளியே நின்னு இந்த டென்னி பாத்துக்கிட்டே இருப்பாருங்க. அப்புறம் அந்த அம்மா ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா சுத்துவாங்க. என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு எனக்கு என்ன போறாம நினைக்கிறீங்களா? போறாமலாம் கிடையாது. ஆனா லைட்டா போறாம தான். அப்புறம் ஒரு பெரிய பேலஸ்ல ஈவுக்கும் டென்னிக்கும் மேரேஜ் எல்லாம் நடந்தது. நான் தான் மாப்பிள்ளை தோழனா. இவ்வளவு பெரிய இடத்துல மேரேஜ் பண்ற அளவுக்கு நம்ம டென்னி கிட்ட காசு எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு பிடிக்காத அந்த ஈவு இருக்காங்களே, அவங்களுடைய அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க. அவங்க ரெண்டு பேரும் டென்னிய பத்தி பேசினாங்க. அதை நான் ஓரமா ஒளிஞ்சிருந்து கேட்டேன். என்ன பார்த்தும் அது வெறும் நாய் தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல இவங்க பேசுறது எல்லாமே எனக்கு புரியும் அப்படின்னு. இந்த ஈவோட அப்பாவுக்கு டென்னிய பிடிக்கவே இல்லையா. அவரு ரேஸ் ஓட்டுறதும் பிடிக்கலையா. விருப்பமே இல்லாம ஈவ் ஆசைப்படுறாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சும் என்னால டென்னி கிட்ட என்ன சொல்லவா முடியும். சோ டென்னி கல்யாணம் கரிசோடு போடுவாங்கன்னு இதை மறந்துட்டு நான் மட்டும் என் வேலையை பார்க்க போயிட்டேன். டென்னியோடைய வீட்டுக்கு எப்பயாவது வந்துட்டு போற ஈவு கல்யாணத்துக்கு அப்புறம் டென்னியோடைய வீட்லயே தான் இருக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அந்த ஈவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஈவை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க உடம்புல திடீர்னு புதுசா ஏதோ வித்தியாசமா வந்திருக்கு. அந்த விஷயத்தினால என்னால அவங்கள வெறுக்கவே முடியல. எனக்கும் ஈவை பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஈவும் டென்னியும் பேசும்போதுதான் ஈவ் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு டென்னி கிட்ட சொல்ல டென்னி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த ஈவ் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் டென்னி வீட்டுக்கு வரதே கிடையாது. ரேஸ் வேலைன்னு பணம் சம்பாதிக்கணும்னு வேகமா ஆளு ஓட ஆரம்பிச்சாரு. அதனால நான் டென்னியை விடவே ஈவ் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். டென்னி அளவுக்கு இல்லைனாலும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப ஈவுக்கு நான் பண்ணேன். ஈவும் என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. டைம் போக போக ஈவோட வயிறு பெருசாகிட்டே போச்சு. எனக்கு என்னன்னு புரியல. ஒரு தடவை ஈவ் படுத்துக்கிட்டு என்சோ இங்க காதை வச்சு பாருன்னு சொல்ல நானும் ஈவோடைய அந்த பெரிய வயித்துல காதை வைக்கும் பொழுது உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு என்னை எட்டி உதைச்சுது. நார்மலா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தா எனக்கு கோவம் தான் வரும். ஆனா இந்த உதைய வாங்கினதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னால புரிஞ்சுக்க முடியாத வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கு என்னையே அறியாம ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்தது. அதனால நான் திரும்பவும் போய் ஈவோடைய அந்த பெரிய வயிற்றுலயே நான் சாஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது ஈவோட வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கான். அதோட அந்த குழந்தை பார்க்க என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ கிறிஸ்மஸ் டைம் டென்னி கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு
எனக்கு வழக்கம் போல என்னோட ஃபேவரட் கடிச்சு விளையாடுற பொம்மை. ஆனா அந்த ஈவுக்கு ரொம்ப அழகான தலையில மாற்ற தொப்பியை வாங்கிட்டு வந்தாரு. அதோட டென்னி ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாரு. பிப்ரவரியில அவருக்கு ஒரு ரேஸ் இருக்கான், அந்த ரேஸை மிஸ் பண்ணவே முடியாது. ஆனா அதே நேரத்துல தான் ஈவுக்கு குழந்தையும் பிறக்க போகுதான். சோ ஈவை விட்டுட்டு போக டென்னிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா ஈவ் தான் உனக்கு ரேஸ் தான் முக்கியம், நீ பெரிய ரேசர் ஆகணும்னு சொல்லி டென்னிய அனுப்பி வச்சாங்க. சோ நேரமும் வந்தது, டென்னி ரேஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இங்க ஈவ் பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிடல் போகாம வீட்லயே ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாங்க. தூரத்துல இருந்து நான் அதை பார்த்தேன். அந்த குழந்தை பார்க்க என்ன மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், அது என்ன மாதிரி இல்ல. ஆனா ஒரு உண்மையை நான் சொல்லி ஆகணும், இந்த அளவுக்கு ஒரு அழகான விஷயத்த நான் பார்த்ததே இல்ல. அதோட ஈவ் அந்த குழந்தை கிட்ட என்ன இன்ட்ரோ பண்ணி விட்டாங்க, அந்த வார்த்தை என்னால மறக்க கூட முடியாது. என்சோ தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கா, இவ பேரு ஜோயி. ஜோய் இதுதான் என்சோ, இவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தான், உனக்கு பிரதர் மாதிரி. எங்களை விடவே என்சோ உன்னை பத்திரமா பார்த்துப்பான், உன்னை பாதுகாப்பான் இப்படின்னு ஈவ் சொன்னதை கேட்ட உடனே நான் முடிவு பண்ணேன், என் தங்கச்சி பாப்பா ஜோய்க்கு நான் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் ரேஸ் முடிச்சுட்டு டென்னியும் வீட்டுக்கு வந்தாரு. ஜோயை பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. டென்னி போன ரேஸ்ல டென்னியோட டீம் தோத்துருச்சான். டென்னி நல்லா தான் ஓட்டினாரு, ஆனா ஒரு டீம்ல இருந்த ஒரு பணக்கார பையனால அந்த ரேஸ்ல அவங்க தோத்து போயிட்டாங்க. அப்புறம் குட்டி பாப்பாவை பார்க்க ஈவோடைய அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. ஈவோடைய அப்பா டென்னியை பார்த்து, நீங்க போன ரேஸ்ல ஒரு பணக்கார பையன் கார் ஓட்டும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகி உங்க டீமே தோத்துருச்சுல, அந்த பையனுக்கான ஆக்சிடென்ட் மாதிரி உங்களுக்கான என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க டென்னியும் கடுப்பாக்குறாரு. ஆனா இருந்தாலும் அப்படிலாம் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. இப்படின்னு இவங்க ஏதோ குடும்ப விஷயம்லாம் பேசுறாங்க. ஆனா என்னோட போக்கஸ் என் குட்டி தங்கச்சி ஜோயி மேலதான். பார்க்க தம் தூண்டு இருக்கா, ஆனா அவ உடம்புல இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி தான் ஜோயை விட்டு பிரியாம கூடவே இருக்கணும் அப்படின்னு என்ன நினைக்க வைக்குது. ஜோயி தூங்கும் பொழுது நான் பக்கத்திலேயே காவல் காப்பேன். ஜோயும் வளர ஆரம்பிச்சா ஜாலியா ஜோயி கூட விளையாண்டேன். என்னோட டென்னி, ஈவ், ஜோயி இவங்க தான் என்னோட குடும்பம். இவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஸோ நிறைய பர்த்டேஸ்லாம் போகுது. ஜோயி நல்லாவே வளர்ந்துட்டாங்க. எனக்கு டை கண்ணாடிலாம் மாட்டி விட்டு நான் டீச்சரா, அந்த அம்மா என்னோட ஸ்டூடெண்டா. இப்படிதான் ஜோயி எப்பவும் என் கூட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. டென்னியும் நிறைய ரேஸ்லாம் போய் எந்த ரேஸும் வேலைக்காகாம ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அதனால ரேசிங்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல, நான் எப்படி ஒரு டாகோ அதே மாதிரி டென்னி ஒரு ரேசர், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா டென்னி ரேஸையே விட போறாரா இப்படின்னு இதையே தான் நைட்டு ஃபுல்லா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அடுத்த நாள் டென்னியோட கவலை என்னை விட்டு போச்சு. ஏன்னா ஈவோட உடம்புல இருந்து வித்தியாசமான ஸ்மெல் வந்தது. எனக்கு புரிஞ்ச ஒரே விஷயம், ஈவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது தான். எனக்கும் இதை ஈவ் கிட்ட சொல்லி ஈவுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் தோணுது. ஆனா என்னால என்ன பண்ண முடியும், நான் ஒரு சாதாரண டாக். அப்படியே அமைதியா ஈவை பார்க்கறத தவிர வேற எதுவும் என்னால பண்ண முடியாது. அப்புறம் என்னோட வேலை ஜோயை பார்த்துக்கணும்ன்றது தான். ஆனா ஜோய் பக்கத்திலேயே ஒரு ஜீப்ரா பொம்மை ஒன்று இருக்கு. அது அப்படியே என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கும். இங்க ஈவோட உடம்பு கொஞ்சம் மோசமாகிக்கிட்டே இருக்கு. ஆனா அதை ஈவ் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. டென்னி மலையில ரேஸ் ஓட்டுற வீடியோவெல்லாம் பார்த்துட்டு, அது எப்படி மலையில மத்த கார் டிரைவர்ஸை விட உங்களால வேகமா ஓட்ட முடியுதுன்னு கேட்கும் பொழுது, ஏன்னா மழை வந்து எல்லா டிரைவர்ஸும் ஸ்லோவா போவாங்க. ஏன்னா சப்போஸ் ஸ்கிட் ஆயிடுச்சுன்னா அவங்களால காரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த நேரத்துல நான் வேகமா போவேன். மழை தண்ணியினால காரு ஸ்கிட் ஆகுறதுக்கு முன்னாடி நானே ஸ்கிட் பண்ணுவேன். ஸோ நானே இதை பண்றதுனால என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனாலதான் நான் மலையில ஓட்டும் பொழுது எல்லாரை விடவும் ஃபாஸ்டா இருக்கேன் அப்படின்னு டென்னி சொல்ல, ஈவும் இங்க பாரு அப்படின்னா நீ கிவ் அப் ஆகவே கூடாது. நீ ஒரு திறமையான ரேசர், கண்டிப்பா நீ சாம்பியன் ஆவ. என்னைக்குமே உன் லட்சியத்தை விட்டுறாத, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு ஈவ் சொன்னாங்க. அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது ஏன் இந்த டென்னி ஈவ அவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்னு. சோ அப்புறம் டென்னி ரேஸ்க்கு போயிடுறாரு. ஈவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது. உடனே ஈவ் டென்னி வர வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகலான்னு ஜோயை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போற அவசரத்துல என்ன மறந்துட்டாங்க. நான் தன்னந்தனியா அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் நான் பேனிக் ஆகவே இல்லை. ஏன்னா டென்னி என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல ரேசர் எப்பவும் பேனிக் ஆக கூடாதுன்னு. நானும் பேனிக் ஆகாம போனவங்க வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க வரவே இல்லை. எனக்கு பசி ரொம்ப எடுத்தது. கீழே இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிட்டேன். ஆனா அது எனக்கு பத்தவே இல்லை. ஆனா நல்ல வேலையா சாப்பிடலன்னா கூட ஒரு 2-3 நாள் உயிரோட இருக்கிற மாதிரி கடவுள் எங்களை படைச்சிருக்காரு. ஆனா அதே கடவுள் எனக்கு ஒரு கட்ட விரல கொடுத்திருக்க கூடாதா? ஏன்னா கட்ட விரல் இருந்திருந்தா டோரை திறந்து நானே வெளியே போயிருப்பேன்ல. சோ வீட்டுக்குள்ளேயே சாப்பிடாம இருந்து இருந்து அப்படியே எனக்கு ரொம்ப சோர்வா இருந்தது. தலைலாம் சுத்துது. அதோட ஜோயோடைய அந்த ஜீப்ரா பொம்மை இருக்குல்ல, அது எழுந்து என் முன்னாடி டான்ஸ் ஆடி வெறுப்பேத்தி மத்த பொம்மைகள் எல்லாத்தையுமே பிச்சு போட்டுச்சு. சோ அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமா தலை சுத்த அப்படியே ஒரே இடத்துலயே படுத்துட்டேன். நம்ம சாக போறோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நல்ல வேலையா டென்னி வீட்டுக்குள்ள வந்தாரு. எப்பவுமே டென்னி வந்தா ஜாலியா வேகமா ஓடி போவேன். ஆனா இப்ப என்னால எழுந்து கூட நிக்க முடியல. ஈவும் ஜோயும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நான் சாப்பிடவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு டென்னி கோவத்துல ஈவுக்கு கால் பண்ணி திட்டினாரு. அப்புறம் ஈவும் ஜோயும்
வீட்டுக்கு வந்தாங்க, என்கிட்ட சாரி கேட்டாங்க. நான் ஏன் அவங்க மேல கோவப்பட போறேன், ஏன்னா அவங்களும் என் ஃபேமிலி தானே. சோ எனக்கும் சாப்பாடு போட்டாங்க. 2 நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்டேன். ஆனா அப்பதான் டென்னி என்ன தரன்னு இழுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்க என்சோ பாரு அப்படின்னு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. பார்த்தா ஜோயோடைய ரூம்ல இருந்த எல்லா பொம்மையும் பிஞ்சு கிடக்குது. இது எல்லாத்தையும் பண்ணது அந்த ஜீப்ரா பொம்மை தான் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா டென்னி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வருது, 2 நாள் சாப்பிடாம வெறியில நான் தான் எல்லாத்தையும் பிச்சு போட்டேனா. சத்தியமா எனக்கே தெரியலங்க. பாவம் ஜோய், அவ பொம்மையெல்லாம் நான் பிச்சு போட்டதுனால சோகத்துல இருந்தா. டென்னியும் என்ன திட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என்னை கூப்பிட்டு சமாதானப்படுத்துற மாதிரி தடவி கொடுத்தாரு. அதுதான் என் டென்னி. அதோட டென்னி சந்தோஷமான ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு ரேஸ் டீம்ல பெர்மனண்டா அவருக்கு சீட் கிடைச்சிருச்சு. ஒரு பெரிய லீக்ல ரேஸ் பண்ண போறாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. நானும் ஈவும் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது ஈவோட உடம்பு ரொம்ப மோசமாச்சு. திடீர்னு அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா அவங்க என் அம்மா. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியலையே. இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு டாகா இருக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னால முடிஞ்சது சத்தமா கத்தி பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடுறது தான். அதே மாதிரியே நிறைய பேர் வந்தாங்க. ஈவ ஏதோ ஒரு வண்டியில அனுப்புனாங்க. அந்த வண்டியில என்ன விடவே இல்லை. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. டென்னியும் இப்பதான் ஒரு புது டீம்ல ஜாயின் பண்ணாரு. ஈவுக்கு உடம்பு சரியில்லாததுனால ஈவ பாத்துக்கணும்ல, அதனால அந்த டீம்ல இருந்தும் வெளியே வந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஈவ பாத்துக்கணும். அதனால என்ன டென்னி அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புனாரு. அந்த ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் என்ன கட்டி போட்டே வச்சிருப்பான். ஈவுக்கு என்ன ஆச்சு, அவங்க ஓகே தானா, என்னோட தங்கச்சி ஜோய் என்ன பண்றா, டென்னி என்ன பண்றாருன்னு என் நினைப்பு எல்லாமே அவங்கள பத்தி தான். கொஞ்ச நாள் கழிச்சு டென்னி என்ன கூட்டிட்டு போக வந்தாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போய் பார்த்தா டென்னியும் ஜோயும் மட்டும்தான் இருக்காங்க. ஈவ காணோம். ஈவ் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாம். ஒரு வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னா அதுல அம்மா தான் எல்லாமே. எங்க வீட்டுக்கு அம்மா ஈவ் தான். அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க இல்லாம எல்லாமே டென்னி பாக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நிலைமையில மத்தவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படி ஒரு கார்ல கிளட்சி பிரேக் எல்லாமே ஸ்பாயில் ஆன நிலைமையில ஓட்டும் பொழுது முக்காவாசி பேர் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பேர் இது தேவையே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு சில பேர் தான் அந்த பிரச்சனையில இருந்து தாண்டி வருவாங்க. என் டென்னியும் அந்த மாதிரி தான். ஈவ் இல்லாத இந்த நேரங்கள்ல என்னையும் ஜோயையும் அவரு ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு. ஆனா என் மனசுக்குள்ள இருந்த ஒரே கேள்வி, ஈவுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு தான். அவதான் ஜோயி வீட்டுல பொம்மைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொம்மையை எடுத்து, அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க உடம்பு சீக்கிரமாவே சரியாயிடும் இப்படின்னு அந்த பொம்மை கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அந்த பொம்மைக்கு முடி இருக்கும். ஆனா ஜோய் அந்த முடிய கீழே வச்சிருந்தாங்க. அப்படின்னா ஈவுக்கும் முடி கொட்டுற ஏதாவது வியாதியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா டைம் போக தான் எனக்கு புரிய வந்தது ஈவுக்கு கேன்சர் அப்படின்னு. சோ அதனால டென்னி தான் வீட்டை பாத்துக்கணும். என் தங்கச்சி ஜோயோடைய தலைய கூட அவரால் வார முடியாது. ஏன்னா முன்ன பின்ன டென்னிக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. சோ ஜோய் எங்க கூடவே தான் இருப்பா. அடிக்கடி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவா. அப்படி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போதுலாம் டென்னி ஹாஸ்பிட்டல்ல ஈவ் கூட தான் ரொம்ப நேரம் இருப்பாரு. ஆனா நான் வீட்லயே தான் இருப்பேன். எனக்கும் ஈவ பார்க்கணும்னு ஆசை. ஆனா என்ன கூட்டிட்டே போக மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டென்னி லேட் நைட்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சோகமா ஒரே இடத்துல அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஏன் அப்படி இருக்காருன்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், டென்னி ரொம்ப சோகத்துல இருக்காரு அப்படின்னு. நான் இருக்கும் பொழுது டென்னி அப்படி இருக்க கூடாதுன்னு ஜாகிங் போலான்னு டென்னி கிட்ட பெல்ட்டை கொண்டு வருவேன். 2 பேருமே ஜாகிங் போவோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து நானும் டென்னியும் மீண்டு வர ஆரம்பிச்சோம். டென்னி இப்போ என் தங்கச்சி ஜோய்க்கு நல்லாவே தலையெல்லாம் பின்னி விடுறாரு. ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், சாப்பாடு கட்டி விடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் டென்னி நல்லா பாக்குறாரு. ரேசிங் போகாம மத்தவங்க ரேஸ் ஓட்டுறத டிவில பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு டென்னி. ஒரு வழியா நான் எதுக்காக ஆசைப்பட்டனோ அந்த விஷயம் நடந்துருச்சு. ஈவ் வர போறாங்களாம். ஆனா எங்க வீட்டுக்கு வரல. ஈவ் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போக போறாங்களாம். இருந்தாலும் நான் டென்னி ஜோயின்னு எல்லாருமே ஈவ பார்க்க போனோம். ரொம்ப நாள் கழிச்சு ஈவ நான் பார்த்தேன். நான் பார்க்கறத என்னாலேயே நம்ப முடியல. ஏன்னா நான் என் அம்மாவை எப்படி பார்த்திருக்கேன். ஆனா இப்ப என் அம்மா சோர்ந்து போய் ஒரு வீல் சேர்ல ரொம்ப வலியோட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு வலி இருந்தும் முகத்துல காட்டாம அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ ஈவ் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்லயே இருந்து ட்ரீட்மெண்ட்டை பார்க்க போறாங்களாம். டென்னியும் நானும் உன் கூடவே இருக்குன்னு சொல்ல அப்பதான் ஈவ் சொல்றாங்க, இங்க பாரு, என்னால உன் லட்சியம் காணாம போறத நான் விரும்பவே இல்ல. எனக்கு தெரியும் டென்னி, நீ பெரிய சாம்பியனா வருவ. அதான் நான் அம்மா அப்பா கிட்ட வந்துட்டேன்ல. நீ இனிமே ரேசிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆல்ரெடி நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க ரேசிங்க விட மாட்டேன் அப்படின்னு. ப்ளீஸ் அந்த ப்ராமிஸ காப்பாத்து அப்படின்னு ஈவ் சொல்ல டென்னிக்கும் திரும்ப அவரோட ரேசிங்க்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதோட மெதுவா என் பக்கத்துல வந்து, இங்க பாரு என்சோ, ஈவையும் ஜோயையும் நீ தான் பாத்துக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா டென்னி இதை என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா என் அம்மாவையும் தங்கச்சியையும் நான் பாத்துக்காம வேற யாரு பாத்துக்க போறா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஈவ் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் பக்கத்திலேயே இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், எங்களை விட்டு ஈவ ஏதோ ஒரு டீமன் தான் வந்து பிரிச்சு கொண்டு போக போகுது. கண்டிப்பா அந்த டீமன் வரும். ஆனா அந்த டீமன் ஈவு கிட்ட போறதுக்கு முன்னாடி என்ன தாண்டி போகணும். என் அம்மா ஈவுக்கு பாதுகாப்பா நான் எப்பவுமே இருப்பேன். சோ நைட்டு ஃபுல்லா
கண்ணை முழிச்சு காவல் காத்ததுக்கு அப்புறம் காலையில எல்லாரும் எழுந்துருவாங்கன்னு நான் அப்பதான் தூங்குவேன். ஆனா ஈவோடைய அப்பா காலங்காத்தால தூங்குறத பத்தியா சோம்பேறி நாய் அப்படின்னு திட்டிட்டு போவாரு. ஆனா அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். தினமும் நைட்டு என் அம்மாவுக்காக நான் காவல் இருப்பேன். சில நாள் நைட்டு என் கூடவே டென்னியும் முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லா கிறிஸ்மஸும் நாங்க ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை தான் ரொம்ப சோகமா இருந்தது. ஆனா அந்த சோகங்கள் மறந்து போற மாதிரி டென்னியும் ஈவும் ஒன்னா டான்ஸ் ஆடினாங்க. அத நானும் என் தங்கச்சி ஜோயும் உட்காந்து சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் நைட்டு வழக்கம் போல நான் ஈவுக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கும் போது ஈவ் கண்ணை முழிச்சு என்ன பார்த்தாங்க, என் கூட பேசினாங்க. என்சோ, இது உனக்கும் தெரியுது தானே, அவ்வளவுதான் என் நேரம் முடிய போகுது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா என்சோ, என்னைக்கும் இறப்புன்றது முடிவு கிடையாது, அது ஆரம்பம் தான். நான் இல்லாதப்ப டென்னியையும் ஜோயையும் பத்திரமா பாத்துக்கோ சரியா இப்படின்னு என் அம்மா ஜோயி சொல்ல என்னால எதுவும் பேச முடியாதுல. ஆனா இருந்தாலும் மெதுவா அவங்க பக்கத்துல போய் அவங்க மடியில சாஞ்சிக்க என் அம்மாவும் கடைசியா என்ன ஒரு தடவை கொஞ்சினாங்க. அதுக்கப்புறமா அவங்க இறந்து போனாங்க. அவங்க உடம்புல இருந்து அவங்க ஆன்மா வெளியே போறத நான் பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரியே இறப்புன்றது ஒரு முடிவு கிடையாது, அந்த ஆன்மா அடுத்த பயணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சது. ஜோயி இறந்து போன விஷயம் டென்னிக்கும் தெரிய வந்து அவர் மனசே உடைஞ்சு போச்சு. நான் இது வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்படுற டென்னிய பார்க்கவே இல்ல, அவ்வளவு நொந்து போயிட்டாரு. இந்த விஷயத்த ஜோய் கிட்டயும் சொல்ல ஜோயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இறந்து போன என் அம்மா ஈவுக்கு ஃபியூனரலும் நடந்தது. என்னை விட்டுட்டு எல்லாருமே அங்க போக ஆரம்பிச்சாங்க. நான் சோகமா வீட்லயே படுத்துட்டு இருந்தேன். அதோட முத தடவையா என் மனசுலயும் வலி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. இது மாதிரி நான் அதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்ல. எனக்கு என்னோட அம்மா ஈவை திரும்பவும் பார்க்கணும்னு தோணுது, ஆனா முடியாதே. என் அம்மாவுடைய ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது அவங்களுடைய தொப்பி மட்டும்தான். அந்த தொப்பியவே அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு என் மனசை நானே ஆறுதல் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாரும் சோகத்துல இருக்கும். ஈவோடைய அப்பா என்ன பண்றாருன்னா டென்னி கிட்ட, ஜோய் எங்க கூடவே இருக்கட்டும், ஏன்னா நீங்க ரேசிங்க அப்படி இப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்க, ஜோயை யாரு பாத்துக்கிறது. ஆனா டென்னிக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஈவோடைய அப்பாவும், இங்க பாருங்க, நான் கோர்ட்ல கேஸ் போட போறேன், நீங்க ஒரு சரியான அப்பா இல்லன்னு, இது மூலியமா கோர்ட்டே ஜோய் எங்க கூட தான் இருக்கணும்னு ஆர்டரை போட்டுருவாங்கன்னு சொல்ல, டென்னி அதெல்லாம் கண்டுக்காம ஜோய் என் கூட தான் இருக்கணும்னு ஜோயையும் என்னையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோம் டென்னி சோகமா இருக்க நான் ரிமோட்டை கொண்டு போய் கொடுத்தேன். அந்த டிவில என்ன வருதுன்னுலாம் தெரியாது, ஆனா டென்னிக்கு தேவை டிஸ்ட்ராக்ஷன் தான். அவரோட மனசை வேற பக்கமா திருப்பணும்னு நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரி டிவில ஒரு ரேஸ் ஓடிச்சு. அதை பார்த்து டென்னியோட மனசும் காமாச்சு. ஈவோடைய அப்பா எப்படியாவது ஜோயை நம்ம வளர்க்கணும் அப்படின்றதுக்காக வேணும்னே பொய்யான விஷயங்களை சொல்லி, அதாவது ஈவோடைய அப்பாவை டென்னி அடிச்சாராம், அந்த மாதிரி பொய் சொல்லி டென்னிய போலீஸ் வந்து அரெஸ்டும் பண்ணாங்க. ஆனா லாயர் மூலியமா டென்னி அன்னைக்கே வெளியே வந்துட்டாரு. ஆனா இருந்தாலும் 3 மாசத்துக்கு ஜோய அவரால் பார்க்க முடியாதான், தாத்தா பாட்டி கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நடந்த விஷயம்லாம் ஜோய்க்கு தெரியாது. டென்னி கார் ரேஸ் விஷயமா யூரோப்புக்கு போயிருக்காருன்னு ஜோய் கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. இப்பதான் டென்னி ஈவ இழந்தாரு. இப்ப ஜோயையும் பிரிஞ்சிட்டாரு. ஒரு நாயா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்த பிறவில ஒரு மனுஷனா பிறக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிய வருது, ஒரு நாயா கூட இருந்துடலாம், ஒரு மனுஷனா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு சின்ன செயல்லையும் ஒவ்வொரு எமோஷன், ஒரு சோகம், சந்தோஷம், ஆச்சரியம், பயம், கோவம் இப்படின்னு எல்லாத்தையுமே மனசுக்குள்ள போட்டு இருக்கிற இந்த மனுஷங்க சாதாரண ஆட்களே கிடையாது. தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிற என் தங்கச்சி ஜோயி என்ன பார்க்கணும்னு நினைச்சாலாம். டென்னியால ஜோயிய 3 மாசத்துக்கு பார்க்க முடியாது. அதனால ஃப்ரெண்டு மூலியமா என்ன அனுப்பி வச்சாரு. நான் போயிட்டு ஜோய் கூட ரொம்ப சந்தோஷமா விளையாண்டேன். அதோட ஜோய் என்கிட்ட, அப்பா ரேஸுக்கு போயிருக்காரு, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன், நீயும் மிஸ் பண்றதானே அப்படின்னு கேட்க, இப்பதான் முத தடவையா நம்மளால பேச முடியலையே அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஜோய் கேட்ட இந்த கேள்விக்கு நான் என்ன சொல்றது, என்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல. அப்புறம் ஜோய் தூங்குனதுக்கு அப்புறம் ஜோயோடைய தாத்தா பாட்டி 2 பேரும் ஜோய அவங்களே வச்சுக்கணும்ன்றதுக்காக டென்னிய என்னென்ன பண்ணலான்னு என்னென்னமோ பிளான் போடுறாங்க. ஆனா ஜோயோடைய பாட்டி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஜோய் வந்து டென்னி கூட இருக்கணும்னு தான் ஆசை. அந்த தாத்தாக்காரன் தான் ரொம்ப மோசமானவன். அந்த தாத்தாவை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதோட நான் திரும்ப டென்னி கிட்டயே போகணும். அதனால நான் என்ன பண்ணனா, அந்த தாத்தாக்காரன் பெப்பர் போட்டு என்னமோ தின்னுகிட்டு இருந்தான். எனக்கு பெப்பர் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் வம்படியா போய் எனக்கு கொடுங்கன்னு வாங்கி தின்னு அந்த தாத்தாவுடைய காஸ்ட்லியான ஒரு மேட் ஒண்ணு, அதுக்கு மேலேயே உக்காந்து என் வயிறு கலக்க ஆரம்பிச்சது. அதுலயே கக்கா போயிட்டேன். அந்த தாத்தா கத்தனதை நீங்க கேட்டிருக்கணுமே, ஏ என்சோ என்ன பண்ணிட்ட நீ, ஃபர்ஸ்ட் இந்த நாய் அந்த டென்னி கிட்ட அனுப்பு அப்படின்னு கடுப்பாகி ஒரு வழியா நான் திரும்ப டென்னி கிட்ட வந்தேன். டென்னி லோக்கல்லையே சில ரேசிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு புது ஃபெராரி கார் அந்த இடத்துக்கு வந்தது. அதுல இருந்து ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. அவரு டென்னிய பார்த்து, டென்னி உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க உண்மையிலே சூப்பரான ஒரு ரேசர். அதோட நீங்க பாக்குறீங்களா இந்த ஃபெராரி கார் இப்பதான் ஃபேக்டரியில இருந்து வருது. சோ புது காரை டெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு டிரைவர் வேணும். சோ இந்த காரை டெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, டென்னியும் அந்த காரை ரேஸ் ட்ராக்ல
ஓட்டி அந்த காரை டெஸ்ட் பண்றாரு. இதே மாதிரி நிறைய புது கார்ஸ் எல்லாம் ரேஸ் ட்ராக்ல டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. நீங்க இட்டாலிக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் சொல்ல, ஆனா நம்ம டென்னியால இப்ப ஊரை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா ஜோயோடைய தாத்தா பாட்டி கூட ஒரு கேஸ் வேற போய்கிட்டு இருக்குல்ல. இந்த விஷயம் அந்த பெரிய மனுஷனுக்கும் தெரியும் போல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கணும், அந்த வேலைக்கு போகணும், ஜோயை பத்திரமா பாத்துக்கணும் தான் டென்னி நினைக்கிறாரு. இப்படியே 3 மாசங்கள் கடந்து போகுது. நானும் டென்னியும் ஜோய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா ஜோயும் வந்துட்டாங்க. ஆனா கேஸ் நடக்கிற வரைக்கும் ஜோயி அவங்க தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணுமா. வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் தான் அவங்க டென்னியை பார்க்க வரணுமா. இந்த விஷயம் எனக்கு மட்டும் கிடையாது, டென்னிக்குமே சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்பா நான் உங்க கூட தான்ப்பா இருக்கணும், ஏன்பா இப்படி பண்றாங்க, தாத்தா பாட்டி வீடு ரொம்ப போருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நாள் தான் அப்படின்னு டென்னியும் சமாதானப்படுத்துறாரு. லாயரும் டென்னி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஜோயி தாத்தா பாட்டி கூடவே இருக்கட்டும் அப்படின்னு டென்னி சொல்றதுதான். அப்படி சொல்லிட்டா ஜோயி தாத்தா பாட்டி கூடவே இருப்பா. டென்னி எப்ப நினைச்சாலும் ஜோயை போய் பார்க்க போலாம். ஆனா அப்படி இல்லாம தொடர்ந்து இந்த கேஸ் போய் டென்னி தோத்துட்டாருன்னா ஜோயி தாத்தா பாட்டி கூட தான் இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தான் டென்னியால பார்க்க முடியும். ஆனா டென்னி வந்து ஜோயை அவரு வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கொடுக்க விருப்பமே இல்ல. ஒரு நாள் நைட்டு நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நானும் டென்னியும் ஜாகிங் வேகமா போய்கிட்டு இருக்கும்போது ரோட கிராஸ் பண்ணும் பொழுது கார் வேகமா வந்து என்ன மோதிடுச்சு. உடனே நான் எழுந்துக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால எழுந்துக்கவே முடியல. டென்னி ரொம்ப சோகமாயிட்டாரு. நானும் என் பங்குக்கு டென்னியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல. என்னை வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். ஒரு டாகா இருக்கிற எனக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் முடியும் பொழுது நம்ம உயிர் நம்மளை விட்டு போயிடும். அன்னைக்கு நான் இறந்திருக்க வேண்டியது, ஆனா நான் சாகல. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு போல. இவ்வளவு வயசான டாகா இருந்தும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நான் பொழைச்சுக்கிட்டேன். அதோட எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட டென்னி கிட்ட காசு இல்ல. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது, பேசாம அந்த கேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஜோயை தாத்தா பாட்டியே வளர்க்கட்டும் அப்படின்னு டென்னி ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்ட்ல சைனும் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னோட டென்னிக்கு என்ன ஆச்சு, ஜோயை தாத்தா பாட்டி கிட்ட கொடுக்க போறாரா? ஜோய் டென்னியோடைய பொண்ணு மட்டும் கிடையாது, அவ என்னோட தங்கச்சி. என்னாலாம் ஜோயை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. சோ இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே கவ்வி கொண்டு போய் வெளியே வச்சு சுக்கு சுக்கா பிச்சு போட்டேன். டென்னியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கும் டென்னி இந்த மாதிரி பண்றது பிடிக்கவே இல்ல. நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் டென்னிக்கும் மனசு மாறுச்சு. இல்ல லாயர், எனக்கு என்னமோ சரின்னு படல, நான் இந்த கேஸ்ல இருந்து குயிட் ஆக மாட்டேன், ஜோய் என் கூட தான் இருக்கணும், கோர்ட்ல மீட் பண்ணலாம்னு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் என்னோட டென்னி. கொஞ்ச நாள் கழிச்சு கோர்ட்ல கேஸும் நடந்தது. என்ன கூட்டிட்டே போகலங்க. டென்னியோடைய ஃப்ரெண்டு கூட நான் வீட்டுல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் வர வேக வேகமா நாங்க கோர்ட்டுக்கு போனோம். சோ அப்பதான் உள்ள என்ன நடந்ததுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. என்ன கேஸ்னா, டென்னி ஈவோடைய அப்பாவை அடிச்சிட்டாரு, இவரு ரொம்ப மோசமானவரு அப்படின்னு சொல்லிதான் இந்த கேஸ போட்டு ஜோயை பிரிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஈவோடைய அம்மா ரொம்ப நல்லவங்கள, அவங்க டென்னி அப்பெல்லாம் கிடையாதுன்னு சாட்சி சொல்ல இந்த கேஸ்ல டென்னி ஜெயிச்சிட்டாரு. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. என் கையும் காலும் ஒரே இடத்துல நிக்கவே இல்லையே, ஏன்னா ஜோயி திரும்பவும் எங்க கூட வரப்போறா. முத வேலையா ஃபர்ஸ்ட் ஜோயை தான் நாங்க பார்த்தோம். அவ்வளவு ஹாப்பி எங்களுக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, டென்னிக்கு ஒரு வேலை வேணும், அப்பதான் ஜோயை கூடவே வச்சுக்க முடியும். ஒரு பெரிய மனுஷன் கார்டு கொடுத்துட்டு போனார்ல, அந்த மனுஷனுக்கு கால் பண்ணும் பொழுது அவரு வேலை போட்டு கொடுத்துடுறாரு. அவ்வளவுதான், இனிமே டென்னி ஜோயி என்ன கடவுளே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. ஒரு ஹாப்பி ஃபேமிலியா நாங்க சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நாட்கள் போக ஆரம்பிச்சது. ஜோயி வளர்ந்துட்டா. அவளுக்கு 9வது பர்த்டே. அந்த பர்த்டேக்கு ஜோயோடைய தாத்தா பாட்டி வந்தாங்க. டென்னியும் மனசுல எந்த ஒரு ஈகோவும் இல்லாம அவங்கள உள்ள கூப்பிட்டாரு. பர்த்டே பார்ட்டி ரொம்ப சூப்பரா நடந்தது. எல்லாரும் ஹாப்பி. ஆனா என்னாலதான் எழுந்து நிக்க கூட முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருந்தது. நான் படுத்துட்டே இருந்தேன். என் உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது. அப்படியே அந்த வீட்டுல நான் படுத்துக்கிட்டே தான் இருந்தேன், நடக்க கூட இல்ல. இததான் நீங்க ஆரம்பத்துல பாத்திருப்பீங்க. நான் முடியாம படுத்துக்கிட்டு இருக்க. டென்னி அப்படியே என்ன மடியில தூக்கி வச்சுப்பாரு. அப்புறம் நானும் டென்னியும் ஜோயை கூட்டிட்டு ரேஸ் ட்ராக்குக்கு போனோம். டென்னி கூடவும் ஜோய் கூடவும் கடைசியா ஒரு தடவை அந்த ரேஸ் ட்ராக்ல வேகமா கார்ல நாங்க போனோம். என்னோட அம்மா ஈவ் சொன்னது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்னோட நேரமும் முடிய போகுது. ஆனா அம்மா சொன்ன மாதிரி சாவுன்றது முடிவு கிடையாது, அது ஆரம்பம் தான். மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் மனுஷனா பிறக்கணும். டென்னி மாதிரியே நான் ஒரு ரேசர் ஆகணும். அடுத்த பிறவிலையும் நான் டென்னி கூட தான் இருக்கணும். நான் எதையும் மறக்க கூடாது. என்னோட பேரு என்சோ, நான் ஞாபகம் வச்சுக்கணும். என் உடம்புல இல்ல, என்னோட ஆத்மால ஆழமா நான் பதிவு பண்றேன். என்னோட பேரு என்சோ, நான் ஒரு ரேசர் ஆகணும். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் டென்னி கூட தான் இருக்கணும். இப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துலயே நான் இறந்து போயிட்டேன். சோ அவ்வளவுதான், இந்த என்சோ இறந்து போயிடுச்சு. அது இறந்து போய் பல வருஷங்கள் கடந்து போகுது.
போகுது. நம்ம டென்னி இருக்கார்ல, அவரு நிறைய ரேஸ்ல கலந்துக்கிட்டு ஒரு சாம்பியன் ஆகுறாரு. சோ அடுத்த ரேஸுக்கு அவர் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜோய் இருக்காங்கல்ல, ஆளு நல்லா வளர்ந்துட்டாங்க, அவங்க ஒரு பர்சனையும் ஒரு சின்ன பையனையும் கூட்டிட்டு வராங்க. அப்பா இங்க பாருங்கப்பா, அந்த பையன் உங்களுடைய பெரிய ஃபேனப்பா, வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்ல டென்னியும் அந்த பையனை வந்து பாக்குறாரு. அந்த பையனுடைய அப்பா, சார் என் பையன் உங்களுடைய பெரிய ஃபேன் சார், உங்களை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப இவன் கோ கார்ட்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான், வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள மாதிரியே ஒரு ரேசிங் சாம்பியன் ஆகணும்ன்றது தான் அவனோட ஆசை இப்படின்னு அவரு சொல்ல டென்னியும் அந்த பையனுக்காக ஒரு புக்ல சைன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குட்டி பையனும் என்னோட பேரு என்சோ அப்படின்னு சொன்ன உடனேயுமே அப்படியே நம்ம டென்னி ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு அவருடைய டாகான என்சோ ஞாபகம் வந்துருச்சு. உடனே டென்னி என்ன பண்றாருன்னா அந்த புக்ல சைன் மட்டும் இல்லாம அவருடைய நம்பரையும் எழுதுறாரு. உங்க பையன் ஸ்கூல்லாம் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப ரெடியோ அப்ப எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்க பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஒரு சாம்பியன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பர்சனுக்கு அவ்வளவு சந்தோஷம், தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க. அந்த என்சோன்ற பையன் அப்படியே நம்ம டென்னிய உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்க டென்னிக்கும் ஒரு மனசுல வித்தியாசமான ஒரு ஃபீலிங், ஜாய்க்கும் அதே மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த பையனை பார்க்கும் பொழுது அவங்க டாகான என்சோ ஞாபகம் வந்திருக்கு. ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் இறந்து போன என்சோ தான் மறுபிறவி எடுத்து இந்த பையனா பிறந்திருக்கு. என்சோ சாகிறதுக்கு முன்னாடி அதோட ஆள் மனசுல என் பேரு என்சோ, அடுத்த பிறவில நான் ஒரு சாம்பியன் ஆகணும், டென்னி கூடவே நான் இருக்கணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டதுல, அதனாலதான் அடுத்த பிறவி எடுத்து இந்த யூனிவர்ஸ் உடைய ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அடுத்த பிறவிலையும் அதோட பேரு என்சோ தான். அதோட ஆள் மனசுல இந்த விஷயங்கள்லாம் பதிஞ்சு போய் இருக்கிறதுனால அந்த பையனுக்கு நேச்சுரலாவே டென்னிய ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. ஒரு ரோல் மாடலா எடுத்துக்க ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படின்ற ஆசையும் வருது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி டென்னியும் அவரோட நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா டென்னி கிட்ட ட்ரைனிங் எடுத்து அந்த பையனும் சாம்பியன் ஆவான். அதாவது நம்ம என்சோ அடுத்த பிறவில ஒரு சாம்பியன் ஆக போகுது, அதோட ஆசையும் நிறைவேற போகுது. சோ இந்த இடத்துலயே தி ஆர்ட் ஆஃப் ரேசிங் இன் தி ரெயின்ன்ற இந்த வேற லெவல் படம் முடியுது. என்ன படம்ல நீங்களே சொல்லுங்க, செமையா இருந்ததுல்ல? இந்த கதையை பத்தி உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. அதோட எல்லாரும் ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நானும் என் பாப்பாவும் சேர்ந்து செய்யற அலப்பறைகள்லாம் மை லிட்டில் ஃபேமிலின்னு ஒரு சேனல்ல அப்லோட் பண்றேன். அந்த சேனலுக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.